மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தகவல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், யார் யார் புதுசா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க, அவர்களுடைய பின்னணி என்ன? மணிமாறன், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள். இதுதான் அந்த அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும். இதுல அனுப் சந்திரா அப்படின்ற தேர்தல் ஆணையர் கடந்த மாதம் ஓய்வு பெற்றிருந்தாரு. அருண் கோயல் அப்படின்ற தேர்தல் ஆணையர் தனது பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ராஜினாமா செஞ்சிருந்தாரு. சோ ஒரே நேரத்தில் 2 தேர்தல் ஆணையருடைய பதவி காலியானதுனால தேர்தல் அறிவிக்கிறதுல எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துட்டு வந்த சூழல்ல இப்போ 2 பேர் புதுசா தேர்தல் ஆணையர்களா நியமிக்கப்பட்டிருக்கிறதா மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி தனது தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல முன்னாள் IAS அதிகாரிகளான ஞானேஸ்வர் குமார் மற்றும் பல்வேந்தர் சந்து, இந்த 2 நபர்கள் தான் இப்போ தேர்தல் ஆணையர்களா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை அவரு உறுதி செஞ்சிருக்கிறாரு. இதுல ஞானேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் அவரு கேரள மாநில கேடரா இருக்கக்கூடியவரு. புல்வாமா தாக்குதல் நடந்தப்பவும் சரி, அதுக்கப்புறமா 370 என்ற அந்த சிறப்பு சட்ட பிரிவு நீக்கப்பட்டப்பவும் சரி, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல உள்துறை அமைச்சகத்துடைய மூத்த அதிகாரிகள்ல ஒருவரா அவரு அங்க செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பல்விந்தர் சாந்துவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மாநில கேடரா இருக்கக்கூடியவர். இவரும் மத்திய அரசுடைய பல்வேறு முக்கிய அமைச்சகங்கள்ல இருந்திருக்கிறவரா பணியாற்றி இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே நேரடியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கிய துறைகள்ல செயல்பட்டவங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் தற்பொழுது தேர்தல் ஆணையர்களா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவலை அதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவிச்சிருக்கிறார். இவர் ஏன் தெரிவிக்கிறாரு அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவுல பிரதமரால நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில அதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேரையும் நியமிக்க கூடாது அப்படின்ற தனது நிலைப்பாட்டை அதிர் ரஞ்சன் சௌத்ரி முன்வச்சிருக்கிறாரு. ஆனா மெஜாரிட்டி பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொன்ன கருத்தின் அடிப்படையில இந்த 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாரு. நாளைக்கு இந்த புதிய தேர்தல் குழு, இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பதற்கான குழு அந்த நடத்தக்கூடாது, குழு கூடாதுன்னு சொல்லி போடப்பட்ட வழக்கின் விசாரணை நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சூழல்ல 2 ஆணையர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதான தகவல் வந்திருக்கு. மணிமாறன், நிரஞ்சன், காலியான இடத்தை நிரப்பிட்டாங்க. அப்ப கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கலாமா? தேர்தல் தேதியை பொறுத்த வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வட்டாரங்கள்ல விசாரிக்கும் பொழுது இன்னும் 2-3 தினங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டு இருக்கு. எதுக்குன்னா, இப்ப புதுசா தேர்தல் ஆணையர்கள் வரக்கூடிய இந்த அறிவிப்பும் முன்கூட்டியே யூகிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். நேற்றைய தினம்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து எல்லா தகவல்களையும் திரட்டி கொண்டு தலைமை தேர்தல் ஆணையர் வந்திருக்கிறாரு. சோ இனி இந்த 3 பேரும், இப்போ 2 பேர் இல்லாம இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இப்ப 2 பேரும் நியமிக்கப்பட்டுட்டாங்க. சோ இந்த 2 பேர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் 3 பேரும் அமர்ந்து தேதியை இறுதி செய்வதற்கான ஆவணங்கள்ல கையொப்பமிட வேண்டியது, அந்த நோட்டிபிகேஷனை ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. சோ இவங்க புதுசா வந்திருக்கிறாங்க, உடனடியா இவங்க அதுக்கான கெசட் நோட்டிபிகேஷன் வரணும். அதுக்கப்புறமா அவங்க பதவி ஏற்கணும். பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அவங்க வேலைகளை அசியூம் பண்ணணும், தொடங்கினதுக்கு அப்புறமான முதல் வேலையா இந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கானதாக இருக்கும். சோ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி இன்னும் 2-3 நாட்கள் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மணிமாறன், தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக 2 பேர் அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.